சங்கரன் கோவிலில் கோவில் உண்டியல் காணிக்கை பணத்தை எண்ணும்போது திருட முயன்றதாக கூறி பெண் காவலர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காணிக்கை பணத்தில் கை வைக்க துணிந்தவர்கள் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள சங்கரநாராயண சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் திரளாக வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் கோவில் உண்டியலில் செலுத்திய காணிக்கை பணத்தை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் பல்வேறு ஆன்மீக அமைப்புகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 4 பெண்கள் காணிக்கை பணத்தை திருடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சங்கரன் கோவில் நகர காவல்துறையினருக்கு கோவில் நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 4 பெண்களையும் பிடித்து விசாரித்துள்ளனர். ஆனால் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதனையடுத்து அவர்களை கோவிலுக்குள் உள்ள அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்தனர். அப்போது அவர்கள் முரண்டு பிடித்ததால் போலீசார் தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். அதில் அவர்கள் தூத்துக்குடியைச் சேர்ந்த மாரியம்மாள், அனிதா, முத்துலட்சுமி மற்றும் மகேஸ்வரி என்பது தெரிய வந்தது. இவர்களில் மகேஸ்வரி தூத்துக்குடியில் தலைமை காவலராக பணியாற்றி வருவது அம்பலமானது. பின்னர் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரநாராயண சுவாமி கோவில் உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணியின் போது பணத்தை திருடியதாக கூறி பெண் காவலர் உட்பட 4 பெண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சங்கரன் கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.